பசங்களை பாத்துக்க சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அவரு ஃபைல மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அத கொண்டு போய் கொடுக்கணும் நானாக்கும். பரவாயில்ல மேடம், இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்ல. எனக்கு எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு, அதனால இவங்கள பாத்துக்கிறது எனக்கு கஷ்டமே இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. இந்த ஃபைலை எடுத்துட்டு போகணுங்கிற பொறுப்பு கூட அவருக்கு இல்ல. எல்லா வேலையும் இந்த வீட்ல நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. வர வர இவர மாதிரியே ஷின்சானும் வளர்ந்துட்டு வரான். சரி நானாக்கோ, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க. சரி வா ஹிமவரி செல்லம், நாம போய் உள்ள விளையாடலாம். என்ன வரம்போ வரம்போ. அம்மா வந்துதான் உங்க புள்ளை. சிலகிச்சிக்கான் சிலகிச்சிக்கான் சிக்கான் சிக்கான் டிஷ். ஷின்சான் நீ வந்துட்டு. அச்சோ எனக்கு பசிக்குது. எங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குது? எங்க அம்மா என்ன வச்சிருக்காங்க வீட்ல? என்ன வேணும்னு சொல்லு ஷின்சான், நான் செஞ்சு தரேன். எனக்கு சாக்லேட் வேணும் நானக்காக்கா. சாக்லேட்லாம் சாப்பிட்டா பல்லு சொத்தையாயிடும். அப்படிங்களாக்கா? ஆமா ஷின்சான். உங்க பல்லு என்ன இப்படி அறிவுரை சொல்லியே சொத்தையாயிடுச்சா? சரி சரி, ஒரே ஒரு சாக்லேட் தான் சாப்பிடணும், அதுக்கு மேல சாப்பிட கூடாது. ஓகேவா? அது எனக்கு தான் எனக்கு தான். சீக்கிரம் ஃப்ரிட்ஜை மூடு ஷின்சான். புடிங் புடிங். ஓஹோஹோ, ஒண்ணே ஒண்ணு இருக்கிறதுனால நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். சரி, அது உருகிறதுக்குள்ள சாப்பிடு. என்ன பண்ணலாம்? அக்கா, இந்த கதை புஸ்தகம் எனக்கு படிச்சு சொல்லுவீங்களா? கண்டிப்பா ஷின்சான். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த தாத்தாவுக்கு சில அரிய கற்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்ததா. அப்புறம் நல்லா இருக்கே கதை. ஒரு நாள் அந்த தாத்தா கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்போ அவரோட கற்களை எல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்களாம். அத நினைச்சு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டாராம். அதுக்கப்புறம் இன்னொரு கதை சொல்றேன். ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு காக்கா வந்து அதுல ஒரு வடைய திருடிட்டு பறந்து போச்சாம். மரத்துல உட்கார்ந்திருந்த காக்காவை பார்த்து நரி பாட்டு பாடுன்னு கேட்டுச்சான். அப்போ காக்கா பாட்டு பாடும்போது வடை கீழே விழுந்துச்சான். அந்த வடைய கவ்விக்கிட்டு நரி ஓடியே போயிடுச்சான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்களா? அடுத்தவங்களை ஏமாத்திட்டு வந்தா நாமளும் ஏமாந்துதான் போவோம். புரிஞ்சுதா? இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஷின்சான். இந்த கதை போதுமா ஷின்சான்? என்னதுக்கா? நீ கவலைப்படாத ஹிமவரி செல்லம், நான் உனக்கு பால் எடுத்துட்டு வந்து தரேன். என்ன அப்ப காதை கிளீன் பண்ணியா? சோகத்தை நானே போக்கிக்கிறேன். இப்படி சிரிச்சா ஈமா மாதிரி கூட டபாய்க்காம என்ன பண்ணுவா? பால் குடிங்க ஹிமவரி செல்லம். அட தூங்கிட்டா. சின்ன குழந்தைங்க தூங்கும் போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. அதுக்குள்ள ஷின்சானும் தூங்கிட்டானா? சரி, நல்லதுக்குதான். ரெண்டு பேரும் தூங்குங்க. இவங்க ரெண்டு பேரையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை தூங்கிட்டாங்க. என்னது, நானோ காக்கா கிளம்பி போயிட்டாங்களா? ஆமா ஷின்சான், நீ தூங்கிட்டு இருந்த, அதான் எழுப்ப வேணான்னு கிளம்பிட்டா. என்னம்மா சொதப்பல் வேலை பண்ணிட்டீங்க? இனிமே நான் அவங்களை எப்ப பாப்பேன்னு தெரியல. கவலைப்படாத, நாளைக்கே நானாக்கோ வருவா. நானக்கா அக்கா என் காதை கிளீன் பண்ணுன்னு எவ்வளவு அக்கறையோட கேட்டாங்க தெரியுமா? அவங்க வரதுக்குள்ள நான் தூங்கி